ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேங்ஸ்டர் வாய்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே 1000 crores கலெக்ட் பண்ணி நிறைய படம் இருக்குது. அதாவது 8 படம் தான் இருக்குது. இந்த படத்தில் எல்லா படத்தையும் ரேங்க் பண்ண தாங்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் என் ரேங்கிங்கை தான் போட்டிருக்கேன். எங்கள் ரேங்கிங்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் எவ்வளோ நம்ம 2 பேரோட ரேங்கிங்கும் பார்க்கலாம் வாங்க. 8th பிளேஸில் பார்த்தீங்கன்னா கல்கி 2898 தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஆனால் மற்ற படங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஏன்னா டே 1 கலெக்ஷன் இது ரொம்ப சொதப்பி தான் இருந்துச்சு. ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாலாம் இருக்குன்னு ஆல் ஓவர் இந்தியா வந்து இதை ப்ரொமோட் பண்ணாங்க. சென்னைக்கெலாம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஓவர்சீஸ்லையும் இது பெரிய சக்ஸஸ் தான் இந்த படம். இந்த படம் பர்சனலாக எதுக்கு 8th பிளேஸில் ரேங்க் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம்னா அது வந்து எல்லாம் ஈஸியாக இருக்கணும். ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த படத்தோட பிளாட்டு காம்ப்ளெக்ஸ் மெஸ்ஸி எப்படினாலும் சொல்லலாம். அதாவது மகாபாரதத்தை எடுக்கிறது இப்போ தான் ஆதிபுருஷ்னு ஒருத்தன் எடுத்து ராமாயணத்தை எடுத்து ஃப்ளாப் கொடுத்தா, நம்மளும் மகாபாரதத்தை எடுத்து ஃப்ளாப் கொடுத்துருவானு நாகேஸ்வரன் யோசிச்சாரான்னு தெரியல. ஏன்னா மகாபாரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி கதை எழுதியிருப்பார். அப்படியே மகாபாரதத்தில் ஒரு கேரக்டரும் மறுஜன்மம் எடுத்து வர மாதிரிலாம் காட்டுவார். நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச படம் தான், பர்சனல் ஃபேவரட். 7th பிளேஸில் பார்த்தீங்கன்னா பட்டன் தாங்க இருக்குது. இந்த படத்தை நான் எதுக்கு முக்கியமாக சொல்லுவேன்னா, இந்த படத்தோட மேக்கிங் தாங்க. மேக்கிங் பக்காவாக இருக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். ஹாலிவுட் படத்தை ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க. கல்கி விடவாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கல்கி விட இந்த படத்தில் ஹாலிவுட் படத்துக்கான ரெஃபரன்ஸ் நிறையா இருந்திருக்கும். செமையாக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க ஃபைட் சீன்லாம். எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் பார்த்து ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க பாரு, ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்கன்னு பாரு. ஆக்சுவலாக இந்த படத்தை வாரிசு கூட கிளாஸ் விட்டுருந்தாங்க. வாரிசு 300 crore முடிஞ்சு. இந்த படம் வந்து 1058 crores அரௌண்டில் போயிட்டு முடிஞ்சிருக்கு. இந்த படம் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி தான். 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆன புஷ்பா 2. இந்த படத்தை எதுக்கு 6th பிளேஸில் போட்டிருக்கான்னு சில பேர் கேட்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து 2017 to 18 ஒரு எப்பிக்கான ஒரு படம் பார்த்துருப்பேன் தேட்டர்ஸில். அந்த படம் கொடுத்த அந்த ஃபீல் இந்த படம் கொடுத்துச்சுங்க. அதனால தான் இதை நான் 6th பிளேஸில் கொடுத்துருக்கேன். அந்த படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டருங்க. சொல்ல போனால் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு 1000 crore அடித்த படம் கூட. அந்த படத்தோட ஃபீல் அப்படி இந்த படம் கொடுத்துருந்துச்சு. அப்படியே என்னோட சைல்ட்ஹுட்கே கூட்டு போச்சு. ஏன்னா எல்லாமே லாஜிக்காக தான் இருக்கும். சில சீன்ஸ் வந்து கிரிஞ்சாக இருக்கலாம், ஆனால் லாஜிக்கே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த படத்தை மூவ் பண்ணுற அந்த பிளாட் பார்த்தீங்கன்னா லாஜிக்காக தான் இங்கே இருக்கும். அந்த போகிறதும் நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்காக. இந்த படத்துக்கு 6th பிளேஸ் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இது எனக்கு பர்சனல் ஃபேவரட் தான். 5th பார்த்தீங்கன்னா RRR. இந்த படத்துக்கு இந்தியா ஃபுல்லாகவே பெரிய ஹைப் இருக்குது. ஏன்னா பாகுபலி படத்தோட டேரக்டரு ப்ரொமோஷன் வேறு நல்லா பலமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துலேருந்து 2024 டிசம்பர் 4 வரைக்கும் இதுதான் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் டே 1 கிராஸராக இருந்திருக்கு. இந்த படம் சில ஃபேன்ஸ் டிசப்பாயின்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நிறைய ஃபேன்ஸ் வந்து பூர்த்தி தான் பண்ணிச்சு இந்த படம். ராஜமௌலி சார் மேலே வச்சு இந்த மரியாதை வந்து இந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 217 crore இந்த படம் ஃபஸ்ட் டே கலெக்ட் பண்ணி இந்தியாவிலேயே அப்போதைக்கு ஹையஸ்ட் டே 1 கிராஸராக இருந்துச்சு. படம் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான்னு ஆமாங்க. ஏன்னா படம் வந்து அப்படி செதுக்கியிருப்பாங்க. ராஜமௌலி வந்து பாகுபலின்னு ஒரு எப்பிக்கை கொடுத்தா அது கொஞ்ச நாள் கழிச்சு நடக்கிற பிரிட்டிஷ் விஎஸ் இந்தியான்ற மாதிரி ஒரு எப்பிக்கை கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக அது KGF 2 விட அதிகமாக கலெக்ட் பண்ணிருந்துச்சு. ஆனால் IMDb ரேட் தான் கொஞ்சம் கீழே வாங்கிச்சு. ஆனால் 7க்கு கீழே போகல, 7.7 தான் வாங்கியிருக்கு. இன்னும் 2 கொடுத்துருந்தா 8 இன்ட்ரா எடுக்கும்டா. அது தொடர்ந்து நம்ம பேர் 4th பிளேஸில் இருக்கிறது KGF Chapter 2. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பீஸ்ட் கிளாஷ் விட்டுருந்தாங்க. பீஸ்ட்டு ஃபஸ்ட் நாளே ஊற்றிக்கிச்சு. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்த எல்லாரும் பீஸ்ட் பாவம்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அப்படி இருந்துச்சு படத்தை செதுக்கியிருக்காங்க. பாகுபலிக்கு ஈக்குவலான படம் தான் சொல்லணும் என்னை கேட்டால். பிரசாந்த் நீலுக்கும் ஒரு டீமுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி தான் அடுத்து சலார்னு ஒரு படத்தை கொடுத்தாரு. அது எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. ஆனால் இந்த படம் சூப்பருங்க, டாப் டு பாட்டம் சூப்பர் தான். ஒரு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எப்பிக்கை சொல்கிறதுனா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க நம்ம பிரசாந்த் நீலன் டீம். அதை தொடர்ந்து நம்ம 3rd பிளேஸில் இருக்கிறது தங்கல். இந்த படம் இந்தியா லெவலில் கலெக்ட் பண்ணதில்ல. ஆனால் சைனாவில் இருக்க கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, சைனாவில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த படம் வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பு, இந்த நாட்டுக்கு தேவையானது, ஒரு
சோஷியல் சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த படம். அந்த மாதிரி சைனா ஃபேன்ஸ்னாலே அமீர் கான் இந்த படத்தை இந்தியாவிலேயே ஹையஸ்ட் கிராஸர், அதாவது 2070 அரௌண்டில் கிராஸ் பண்ண வச்சாருங்க. உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப் தான். இப்போ தெரியுது ஏன் இந்தியா பின்தங்கி இருக்குன்னு சைனாவை விட. இப்போ வேறு மகாராஜாவை போயிட்டு சைனாவில் இறக்கியிருக்காங்க, அதுவும் 40,000 ஸ்க்ரீன்ஸில். இன்னும் 1000 crores தான் மிஸ் ஆகிடுமோன்னு தோணுது, ஏன்னா 200 crores அரௌண்டாக பிடிச்சிருக்கு. இந்த படம் எனக்கு பர்சனல் ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இந்த படத்தாலேயும் 3 Idiotsலையும் சீக்ரெட் சூப்பர் ஸ்டாரை மட்டுமே 900 crore வரைக்கும் அடிக்க வச்சாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அமீர் கானுக்கு சைனாவில். அதை தொடர்ந்து நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பாகுபலி 2 த கன்க்ளூஷன். இந்த படத்துக்கும் ஒரு பெரிய ஹைப்பு தாங்க இருந்துச்சு இந்தியாவில். ஆனால் இப்போ ஒரு பெரிய பிளாக் பஸ்டரோட செகண்ட் பார்ட்னா சும்மாவா அதை பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா படம் அதை விடவே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லாஜிக் இல்லாத சயின்ஸ் கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் லாஜிக் இல்லாத சயின்ஸ் நடந்த படத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் ராஜமௌலி அதை அவரோட டைரக்டிங் ஸ்கில்ஸை வச்சு அதை நம்ம கண்ணு முன்னாடி வேறு மாதிரி மறைச்சிட்டான்னு எங்களுக்கு பர்சனலாக பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு தேட்டரில் பார்த்த தெலுங்கு படம் இதுதான். சூப்பரான படம். புஷ்பா 2 கூட நான் டிவியில் தான் பார்த்தேன், ஆனால் பெஸ்ட்டு படங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் பிரபாஸ்க்கு ஃபேன்ஸே வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் ஃபைனலி நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஜவான்க. இந்த படத்தை தமிழ்நாட்டில் வச்சு நல்லா ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹாலிவுட்லேருந்து காலிவுட் வரைக்கும் எல்லா படத்தையும் போட்டு காமிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லி வந்து தமிழ் டைரக்டர், அவர் தமிழ் ஃபேன்ஸ் எப்படி கேப்சர் பண்ணணும்னு நல்லா தெரியும். அந்த மாதிரி தமிழ் டைரக்டர்னால நம்ம தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர்த்துக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும் படத்தில். அதுவும் ஒரு ஹிந்தி ஹீரோவை இவ்வளோ மாஸ்டாக காட்டுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனாலே தேட்டரில் சில்லறையை சதற விட்டுருப்பாங்க. நிறைய தமிழ் படத்தில் பண்ணதை இந்த படத்துலேயும் பண்ணியிருப்பாங்க. அதனாலே அட்லி அண்ட் ஒரு டீமுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் படமே ஒன்றுச்சு. இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் தியரி உருவாக்கினேன். அது என்னென்னா, தமிழ் படத்தோட கதையை எடுத்துகிட்டு போயிட்டு ஹிந்தி படத்தில் போட்டால் 1000 crores ஈக்குவலாக கலெக்ட் பண்ணணுன்றது அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓவர்சீஸ்லேயும் படம் நான் 400 crores அளவுக்கு கலெக்ஷன், பயங்கரமான ஓவர்சீஸில் கலெக்ஷன். சொல்ல போனால் நம்ம கோட் பண்ண கலெக்ஷனும் ஓவர்சீஸில் மட்டும் பண்ணிச்சுங்க. அப்போ தெரிஞ்சு ஷாருக் கானுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தான்னு வேர்ல்டு வைடில். படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக புரிஞ்சிச்சு, எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 10-15 டைம் இந்த படத்தை பார்த்துருப்பேன். அவ்வளோ பெஸ்ட்டான படங்க. ஹிந்தி படத்தில் எனக்கு பிடிச்ச படம்னா ஜவான் தாங்க. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இதுக்கு முன்னாடியும் தமிழில் 1000 crores கொடுக்கணும்னா அது நம்ம லெஜண்ட் சரவணன் முடியாதுல்ல, ரஜினிகாந்தாலையும் கமல்ஹாசனையும் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி 1000 crores படம் கொடுக்க முடியும். 1 விக்ரம் 2 கூலி ஜெயிலர் 2 இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு படம் 1000 crores அடிச்சிடும் தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்கு பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.